எங்கள் தலைவர் வீடியோ காலில் வரும் தலைவர் அல்ல, வீட்டுக்கே வரும் தலைவர். இப்போ உங்கள் தலைவர் வீட்டுக்கே போகல. இது இப்போ சொல்கிறேன் கேட்டீங்கன்னா, ஜனநாயகன் படத்தில் அடுத்த படம் நடிக்கிறார். இப்போ நான் சொல்கிறேன், ஜனநாயகன் படம் வராது, பொங்கலுக்கு ரிலீஸ் கிடையாது. பார்க்கலாமா? டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறிட்டாக்கா உங்களை எப்போ கண்ட்ரோல் பண்ணுறது? தண்ணி பீச்சாரம் அடிக்க முடியும் இறங்குங்கன்னு சொல்லிட்டு, இல்லை ரட்டி சார்ஜ் பண்ண முடியுமா? என்னப்பா சரி, நடந்து போச்சுப்பா. எது இன்றைக்கி செத்தா நாளைக்கு பால். எது இந்த 16ஆம் நாள் சிறப்பாக பண்ணலாம். வேணா இந்த பணம் வருது இல்லை, இன்றைக்கி நம்ம நீதி தண்டிக்காமல் போயிடுச்சு, உங்களை சட்டம் தண்டிக்காமல் போயிடுச்சுனாலும் கூட மனசாட்சி உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். அது மனசாட்சி உள்ளவங்களுக்கு உறுத்தம். கொலையே பண்ணிடுறாங்க சார். அந்த கொலையில் பாதிக்கப்பட்ட இறந்து போனவுடைய அவங்க உறவுக்காரங்க யாரோ சொந்த பந்தங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் நடவடிக்கைலாம் எதுவும் எடுக்க வேணாங்கன்னு சொன்னால் விட்டுருமா சட்டம்? அந்த சஞ்சீவின்றவருக்கான சிங்கம்னு ஒரு டைலாக் விட்டுருவோம் சார். அவன் யார், விஜயை இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் சிங்கம் அப்படின்னு சொன்னான். அவன் பார்த்தீங்கன்னா நேற்று தீபாவளி கொண்டாடிட்டு போட்டோ வெளியிடுறான். விஜயோட பிராண்டு கிழிச்சு தொங்குது. அவ்வளோதான். நீங்கள் விஜய்க்கு உண்மையிலேயே ஒரு பேராதரவு இருந்ததுனாக்கா இந்நேரம் ஒரு வீட்லேயும் கொண்டு போய் இந்த பணத்தை கொடுத்துருக்கலாமே. சார் வணக்கம் சார். சார் வணக்கம். எல்லா காணொலியிலும் நான் உங்களை கேட்டுனாலும் நீங்கள் பதில் சொல்ல மாட்டேன்றீங்க சார். அதை கடந்து போயிடுறீங்க சார். சொல்லுங்கள். இந்த வாட்டி நீங்கள் சொல்லிங்கன்னா நான் நிறுத்திடுறேன் சார். சொல்லுங்கள். என்ன விஷயம் சார்? இந்த மாலை ஊர்லேருந்து வந்தானா இல்லையா சார்? சார் நீங்கள் வேறு சார், சவுத் ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரகசிய கட்டடத்தில் பதுங்கி இருக்கிறான். ராஜ்மோகன் தானே கேட்குறேன்? ஆமாம் சார். சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு ரகசியமான ஒரு இடத்துல பதுங்கி. நான் ஏழாவது இன்டர்வியூ நான் இதில் கேட்க எனக்கு வந்த தகவல் நான் சொல்கிறேன் சார். பரவலான பேச்சு தான் நான் சொல்கிறேன். என்ன இப்போதைக்கு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்னா இல்லை இந்தியாவுக்கு சொல்லியாச்சு சார், தகவல் கூட சொல்லியாச்சு சார், போயிடுச்சு. உங்கள் பேரில் எஃப்ஐஆர் இல்லை. எல்லாம் தாவேக்காவில் ஒளிஞ்சிருந்தவங்கெல்லாம் வெளியே வந்துட்டாங்க. எல்லாம் வெளியே வந்தாச்சு சார். எல்லாமே வெளியே வந்தாச்சு. தம்பி நீ தைரியமாக நீ வெளியே வரலான்னா இன்னும் இன்னும் அங்கே தாண்டி ஏதாவது அமேசான் கார்டு இந்த பக்கம் எங்கேயாவது போயிட போகிறான். இது இன்னும் அங்கேருந்து தாண்டி அமேசான் கார்டுக்கு போய் இந்த யூட்டன் ஒரு இந்த குரூப் இருக்கு பாருங்கள். இந்த படத்தை பார்த்து ஹாரர் மூவியில் பார்த்துட்டீங்க. யூட்டன் சொல்லிட்டு இந்த ஒரு 4-5 பேர் இருப்பானுங்க. நரமாமிசம் சாப்பிட்றோம். அவனுங்கிட்ட போய் ஏதாவது சிக்கி போகிறான். ஏன்னா ரிட்டர்ன் வந்துடணுன்ற இந்தியாவுக்கு எங்கே இருந்தாலும் ராஜ்மோகன் இந்த காணொலி கேட்க, ராஜ்மோகன் நீங்கள் எங்கே இருந்தாலும் திரும்பி வந்துருங்கப்பா, இங்கே எதுவும் சிக்கல் இல்லை. சுப்ரீம் கோர்ட்லாம் போயிட்டு ஆர்டர்லாம் வாங்கி வெற்றின்னு கொண்டாடும் போது அந்த வெற்றியை நீங்கள் வரணுமா இல்லையா? நீங்கள் தானே சொன்னீங்க. என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா, எங்கள் தலைவர் வீடியோ காலில் வரும் தலைவர் அல்ல, வீட்டுக்கே வரும் தலைவர். இப்போ உங்கள் தலைவர் வீட்டுக்கே போகல. இது ஆன்லைனில் பணத்தையே ஆன்லைனில் அனுப்பினார். எங்கள் தலைவர் உங்கள் தலைவர் வீட்டில் போய் பணம் கொடுக்குறது கிடையாது. மோடியை ஃபாலோ பண்ணுறேன் ஆன்லைன் டிஜிட்டல் இந்தியா சார். அப்படியே இந்த 20 லட்சம் கொடுத்தா அப்படியே கூட்டணிலாம் பேசிட்டீங்க. திமுக அப்படியே அந்த 15 லட்சத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ அதான் சொன்னோம், விஜய் என்ன செய்யணும்னா, ஐயா விஜய் 20 லட்சம் கொடுத்துட்டீங்க, அப்படியே அந்த 15 மோடி கிட்ட பேசி, ஏன்னா உங்க ஆள் தானே இப்போ மோடி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க, நீங்கள் நெருக்கமாயிட்டீங்க, அப்படியே அந்த 15 லட்சத்தை வாங்கி கொடுத்துருங்க. 20 லட்சத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க. என்ன அது கூட போய் எனக்கு என்னன்னா தவறான ஆளுகிட்ட கேட்கணும். இது விஜய் கிட்ட கேட்கக்கூடாது. சரி, அண்ணாமலை கிட்ட கரெக்டாக சொன்னீங்க. நான் நினச்சேன் அண்ணாமலை தான் சொல்லிங்கன்னு நினச்சேன். ஆதவர்ஜனா கிட்ட பேசி அந்த 15 லட்சத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமாவது நீங்கள் அது வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். சார் ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன் சார், விஜயோட அரசியல் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், இனி இறங்கு முகம் தான் சார், ஏறு முகத்துக்கான வாய்ப்பு இல்லை. அடி வாங்கி சார் முடிஞ்சிச்சு சார். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அரசியல் சிற்றறிவுன்னே வச்சுக்கோங்களேன், நம்ம பெரிய அறிவாளிலாம் கிடையாது என்ன. ஆனால் அது ஜானுக்கும் தெரியும், இது பெரிய சர்க்கிள். இதை தாண்டி இவர் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் பார்த்திங்கன்னா அங்கே மக்களை கண்ட்ரோல் பண்ணுற முடியாது. அங்கே ஏதாவது இனி ஒரே ஒரு உயிர் போனால் கூட, ஒரே ஒருத்தருக்கு பிரச்சனைனால் கூட நீங்கள் 20 லட்சம் எடுத்து வைக்கணும். இது அப்படிதான் உண்மை சார். இப்போது இன்னொரு விஷயம், இப்போ இருக்கிற 6 மாதம் எலெக்ஷன் வருது, 6 மாதம் இருக்குது. ஆமாம் சார். இப்போ இனிமேல் வாரம் பிரச்சாரத்துக்கு போவாரா? இல்லை சார், எப்படி கூட்டத்தை சேர விடுவாங்க? அண்டை விட மாட்டேன். அதுதான் சார். இல்லை அண்டை விடாதீங்க. அதனால அதுதான் சார். இப்போ நல்லா பண்ணுங்க. இப்போ கரூர், இப்போ சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, சில பேர் நேர்காணல் சொன்னாங்க, அடுத்த வாரம் கரூர் போயிரு. நான் சொல்கிறேன் போக மாட்டேன். நீங்கள் எப்போ தான் நீங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டிருக்கீங்க? எதையுமே நீங்கள் கேட்டது கிடையாது. நானும் ஒன்று சொல்லினே தான் இருக்கிறேன். கரெக்டாக சொல்லி நானும் ஒன்று சொல்லி அதை சில பேர் நோட் பண்ணுறாங்க சார். சார் அது எப்படி சார் நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டாக நடக்குதுன்னு? நான் என்ன சொல்கிறேன், நான் ஜோசியமா சொல்கிறேன், வரக்கூடிய தகவல் தான் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், விஜய் ஜனநாயகன் படம்
கடைசி படம் கிடையாதுயா, இன்னொரு படத்தில் நடிக்கிறாரு, அடுத்தடுத்த படத்தில் நடிக்கிறாரு வந்து அப்படின்னு சொன்னேன். இல்லை படத்துக்கு தான் ஜனநாயகன் தான் கடைசி படம், இந்த கம்பு சுத்தனம்லாம் இருக்கிறான், இந்த வலைபேச்சு அது இதில். நான் சொன்னேன் ஜனநாயகன் படம் வராது. இப்போ சொல்கிறேன் கேட்டீங்கன்னா ஜனநாயகன் படத்தில் அடுத்த படம் நடிக்கிறார். இப்போ நான் சொல்கிறேன் ஜனநாயகன் படம் வராது, பொங்கலுக்கு ரிலீஸ் கிடையாது, பார்க்கலாமா? நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், படம் வராது. ஏன்னா இவங்க போட்ட சொதப்படாயிடுச்சு. இப்போ கிளைமேக்ஸை மாற்றணும், உள்ளே இருக்கிற காட்சியை மாற்றணும், பல விஷயத்தில் மாற்றணும். அந்த படத்தை மாற்றும் போது கதையும் மாற வந்து அந்த கடைசி காட்சியை மாற்றும் போது படமும் மாறுது. சிபிஐ பொட்டி கொடுத்துருவாங்களா சார் கிளைமேக்ஸிங் பொட்டி? அதுதான் நான் சொல்கிறேன். அதனால் வாய்ப்பே கிடையாது. அந்த படம் ஜனநாயகன் படம் பொறுத்த வரைக்கும் கேட்டால் அது வந்து கிடப்பில் போட்டு வேறு ஏதாவது புதுசாக ஒன்றா படத்தில் நடிக்கலாம் சார். இந்த படம் பூவை உனக்காக, அந்த மாதிரி பழைய பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரீமிக்ஸ், அந்த மாதிரி ஏதாவது புது அதை கேட்டால் ஒரு காதல் படம் மாதிரி அரசியல்வாதியெல்லாம் படத்தில் இனிமேல் அவர் நடிக்க முடியாது, சரிங்களா? அதனால் வந்து கேட்டால் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை தியேட்டரில் நீங்கள் ரிலீஸ் பண்ணால் அந்த அளவுக்கு தற்கொலைகள் கூட்டம் வந்து மென்டல் ஆகிட்டானுங்க. இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் பண்ணுறது வந்து ஜனநாயகன் சொல்லிட்டு கையில் கத்தி தான் வச்சுருப்பார். ஜனநாயகன் பேர், ஆனால் கத்தி வச்சுருந்தா போஸ்ட் கொடுத்துருப்பாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுவும் படம் வந்து உங்களுக்கு தெரியும் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ரீமேக்கு, இந்த பாலையா அவர் படத்தோட ரீமேக்கு, சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலையாவும் உங்களுக்கு தெரியும் யாருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அது ஆந்திராவில் இருக்கும் கோச்சிப்பாங்க. பாலையா யாருன்னு நமக்கு தெரியும், தெரிஞ்ச விஷயம். அதில் வந்து இப்போ அந்த ரோலை வந்து நீங்கள் ஒரு எடுத்து பண்ணுறாருன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தேன். எப்படி இருந்தாலும் 20 லாரி ஆள் அடித்தோம். அதுதான் சொல்கிறேன் சார். படம் வந்து ஜனநாயகன் படம் வராது. ஜனநாயகன் கடைசி படம் சொன்னாங்க, அது கிடையாது. நான் சொன்னேன் அடுத்த படம் வந்து லியோ 2க்கு டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்குது. ஜனநாயகன் படம் ரிலீஸ் கிடையாது. சரி, அடுத்த கட்டம் கேட்டாங்க இந்த எலெக்ஷனில் வந்து விஜய் போட்டியிடுறதுன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு நீ அது நம்ம இந்த பெட் கட்டுற பழக்கம் நமக்கு கிடையாது. ஆனால் ஒரு சவாலாக சொல்கிறேன், விஜய் வந்து இந்த தேர்தலில் போட்டியிடுது. இது நீங்கள் 2-3 வாட்டி சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள்லாம் பேசலை, இனிமேல் பேச ஆரம்பிப்பீங்க. தேர்தல் நெருக்கத்தில் வந்து அவர் என்ன சொல்கிறேன்னா கூட்டணி வைப்பார். யாருன்னா என்டிஏவோட கூட்டணி பேசிகிட்டு இருக்கிறாரு, சரிங்களா? என்டிஏனா அதிமுகவும் சேர்ந்துடும். அதில் இங்கே சீட் ஷேரிங் என்ன வருதுன்னு சொல்லி பார்த்து இந்த தேர்தலில் விஜய் வந்து போட்டியிடலை. ஏன்னா அந்த கல்ட்டுன்ற அந்த பிம்பம் வந்து உடஞ்சி விழுந்துடும். ஏன்னா இன்னொரு கட்சிக்கு வந்து நீங்கள் சப்பார்டினேட் பண்ணால், அப்போ நான் அந்த தேர்தலில் போட்டியிடலை, வெறும் ஆன்லைனில் பிரச்சாரம் பண்ண. அதாவது நீங்கள் சொல்கிறது எப்படின்னா, நீ இந்த தேர்தலில் போட்டியிடாத போயிட்டேன்னா அடுத்த ஒரு 5 வருஷம் ஏமாற்றலாம் மக்களை சார். போட்டிட்டு மண்ணை கவர்றதை விட போட்டியிடாமல் கவர்மெண்ட் அதுதான். இப்போ என்ன கேட்டால் ஒரே ஒரு மாநாடு நடத்துகிறோம்ல, இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் எலெக்ஷன் வைக்கும்போது கேட்டால் எல்லா கட்சி தலைவர்களும் சேர்ந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமாக ஒரு மாநாடு நடக்கும். அதில் நம்ம வந்து டெல்லியில் இவனுங்க இப்போ தேர்தலில் நிற்க மாட்டாருன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம், 2026 விஜய் தளபதி சிஎம்னு சொல்லி அதுதான் சார். இப்போ 2030 மாற்றி பண்ணுங்களோ, 31 மாற்றி 2031 அடுத்த கட்டம். அதுதான் இப்போ சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா 2031 எங்கள் தலைவர் ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சராகி உள்ளே போவார். இப்போ இந்த தேர்தலில் போட்டி இல்லை. கூட்டத்துக்கு வருவார். அது எந்த கூட்டத்தில்? தனியாக கூட்டத்துக்குலாம் வரமாட்டார், கும்பலாக நிற்பாங்க பாருங்க, எல்லா தலைவரும் உட்காருவாங்க பாருங்க. அந்த கூட்டத்துக்கு வந்து விஜய் வருவார். அந்த ஒரே ஒரு மாநாட்டில் மட்டும் கலந்துப்பார். மீதி வந்து பார்த்தீங்கன்னா பனையூர்லேருந்து இருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் வந்து அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா லியோ 2 நடிப்பார். 2031 இன்னொரு கடைசி படம் இப்போ ஜனநாயகன் படம் மாதிரி ஒரு படம் ஜனநாயகன் படம் அவ்வளோதான். அது வராது. ஏன்னா அதில் காட்சி சர்ச்சைக்குரிய காட்சிலாம் எடுத்துட்டாங்க. படத்தை மாற்றினா கதையை மாற்றினா அது வேலைக்காகாது. இன்னொரு படம் வந்து என்ன புதுசாக ஒரு டைட்டில் வைப்பாங்க, என்னென்னு கேட்டால் பனையூர் தாண்டா பத்தினன் அப்படின்னு ஒரு படத்தை பேரை வச்சு அந்த வந்து அதை ஒன்றா வந்து 31 ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே முதலமைச்சர். அப்படி தான் சார் பிளான். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த நபர்கள் எல்லாம் சொல்கிறேன், விஜய் வந்து போட்டியிடவே இல்லை. நீங்கள் ஏன் தொண்டத்தை கத்துறீங்க, போயிட்டு வந்து டிபேட்டில் போய் உட்காடுறீங்க, செந்தில் வயல் வீச்சை மிரட்டுறீங்க, நான் அவர் வேணான்னு சொல்லி துண்டக்கான துணி அவர் எகிரி ஓடுறாரு. எதுக்கு? செந்தில் வேலு முதல்ல நான் செந்தில் கூட பயணிச்சவன். இன்னைக்கு ஒரு டிபேட்ல வேணாம்பா என்ன விட்டு பாருங்க, அதுதான் கொடுமை. வேற யாரா இருந்தாங்கன்னா வந்து நீங்க சொன்னா பரவாயில்ல சார். கடுமையான வந்து பார்த்தீங்கன்னா வந்து முட்டு கொடுக்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து செந்தில் வேல் வீச்சு வந்து கொடுக்குற முட்டு சாதாரண முட்டு கிடையாது. அப்படி கொடுக்கக்கூடிய நபரை வந்து நான் வரலைங்க, நான் கிளம்புறேங்க, அவர் வந்து இப்படிலாம் பேசியிருந்தாங்கன்னா எப்படிங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா பார்த்துங்க. நல்ல வேறு ஆன்லைனில் இருந்துட்டார் அவர். அங்கே வந்து ஸ்பாட்டில் இருந்திருந்தாருன்னு வச்சுங்களேன், அது வந்து இன்னும் அது இதாக இருக்கும். நான் கிளம்புறேங்க, என்னங்க இப்படி பேசியிருந்தா எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவருக்கே வேதனைனா அப்போ நம்ம நிலைமை என்ன, அதுதான் யோசிக்கிறேன் நான். இப்போ செந்தில் வேல் இடத்துல நம்ம இருந்துன்னு வச்சுங்க சார்,
நம்ம நம்ம நிலைமை என்ன இருக்கும்? கண்டிப்பா கண்டிப்பா. அவராலேயே முடியலன்னா அப்போ நம்ம வந்து நேர்மையாக பேசணும்னு நினைப்போம், நியாயமாக பேசணும்னு நினைப்போம், யாருக்கும் முட்டு கொடுக்காதுன்னு நினைப்போம். அப்போ நம்ம நிலைமை என்ன இருக்கும்? அதுதான் நம்ம யோசிக்கிறோம். வாங்கிட்டு தான் வந்துருவோம். கண்டிப்பா. அப்புறம் அவனுக்கிட்டே இது எப்போ ஏதாவது கையில் ஏதாவது துப்பாக்கி இப்போ எழுதுனா, இல்லை உங்கள் தலைவர் பாணியில் வந்து ஜனநாயகங்கள் ஏதோ நீட்டாக ஒன்று வச்சிருப்பாரு, அதிலே ஏதாவது எங்களை பண்ணிட்டு சொல்லிட்டு அப்படியே குனிஞ்சு தான் தலையை தான் காட்டணும். வேற என்ன சார் பண்ணும்? நான் வந்து இந்த டிபேட்டில் வரக்கூடியவங்க கூட நான் என்ன சொல்கிறேன், நான் தாவேக்கலை சார்பில் இருக்கிறவங்க கூட நான் சொன்னேன், நீங்கள் டிஃபெண்ட் பண்ணி பேசணும். நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த டிஃபெண்ட் பண்ணி பேசுறது வந்து அந்த காணொலியை பார்க்குறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க இல்லையா? அதில் இருக்கிறவங்க வந்து கட்சி சார்பாளர்கள் மட்டுமே பார்க்கல. கட்சி சார்பாக மக்கள் மட்டும் பார்த்தாங்கன்னா நீங்கள் பேசுறது கரெக்டு. ஆனால் பொதுமக்களும் பார்க்கும்போது சார் அப்படி கட்சி சார்பாக கூட பேசுது சார். ஆனால் கொஞ்சம் அறிவு சார்ந்து இல்லை பேச. அதுதான் சார் நீங்கள் பேசக்கூடியது கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து டிஃபெண்ட் பண்ணக்கூடியது எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் ஏற்றுக்கிற மாதிரி. இல்லைங்க, எங்கள் தலைவர் மிகப்பெரிய மனவேதனை இருக்கிறாரு, அது வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து ஒரு அறிக்கையில் பேசுகிறாரு, நீங்கள் அதையும் கூட நீங்கள் வந்து குறை சொல்கிறீங்க அப்படின்றது ஒன்று. ஆனால் அப்படி உட்காந்துட்டு என்ன ஆமாம் என்ன நீங்கள் தான் கொடுக்கணும் பாதுகாப்பு, யாரு நீங்கள் தான் கொடுக்கணும் பாதுகாப்பு, என்ன பாதுகாப்பு யார்? கவர்மெண்ட் தான் தரணும். எது ஏண்டா நீங்கள் ரோட்டில் அப்படி தான் சார் பேசுகிறானுங்க. எது ரோட்டில் ஆமாண்ணா நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் எங்களுக்கு. நாங்கள் தான் நீங்கள் தான் அரசாங்கம் பண்ணணும். தண்ணி பாட்டில் கூட அரசாங்கம். நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறிடுவீங்க. தண்ணி பாட்டில் கூட அரசாங்கம் தான். தண்ணி பாட்டில் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறிட்டாக்கா உங்களை எப்படா கண்ட்ரோல் பண்ணுறது? தண்ணி பீச்சார அடிக்க முடியும் இறங்குங்கன்னு சொல்லிட்டு, இல்லை ரட்டி சார்ஜ் பண்ண முடியுமா? என்ன அதான் சீமான் அட்டகாசமா பேர் வச்சார் சார். அது உண்மைதான் சார். இல்லை இவனுங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சார். இந்த இடத்துல நீங்களே வந்து ஒரு மனசாட்சியோடு வந்து பேசணும், டிஃபெண்ட் பண்ணணும் சார். பண்ண வேணாம்னு சொல்ல, கட்சி சார்பாக தான் டிஃபெண்ட் பண்ணணும். அதுதான் இங்கே வந்து ட்ரைனிங் இல்லாத பசங்களை வந்து இந்த ஜானை தான் சொல்லணும். இது ஜான் ஆரோக்கியம் பண்ணுற வேலை இதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணி அந்த நபரை அனுப்பி இன்னும் மக்கள்கிட்ட வெறுப்பை ஏற்றுறாங்க. இவனுக்கு வெறுப்பேற்றுறானுங்க. இப்போ செந்தில் வேல்வீச்சு எழுந்து போனதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக கூட இருக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கிட்டலாம் நம்ம பேசுறது கிளம்பி போயிடலாம்பா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்னு வச்சுங்களேன். பட் மற்ற மக்கள் பார்க்குறாங்களே, பொதுவான மக்கள் பார்க்குறாங்களே, அவங்களுக்கு ஒரு அருவருப்பு வரும்ல இவங்க இந்த மாதிரி பேசுறது. என்னங்க இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு, இவனாங்க இவ்வளோ மனிதநேயமே இல்ல. இவனுக்கு எப்படி நினைக்கிறாங்கன்னா, நீங்க மத்தவங்க பேசுறது பேசுறீங்களா? இழந்தவங்க சார், இழந்தவங்க சார், நான் மீண்டும் சொல்றேன், இழந்தவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் அரசு வந்து 10 லட்ச ரூபா கொடுக்குது, அரசாங்கத்தையும் நீங்க எதுவும் பேச முடியாது. பாதுகாப்பு தரல, அது தரல, இது தரல, நீங்க பேச முடியாது. இன்னொரு பக்கம் 20 லட்சம் இவர் தராரு, இவரையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. இவங்க பார்க்காத பாருங்க, நீங்கள் 50,000 பார்க்காத மக்கள், 5,000 வந்து பார்க்காத மக்கள் திடீர்னு வந்து ஒரு 40 லட்ச ரூபாய் வருதுன்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கை தரமே மாறுது. இதுதான் உண்மை. அப்போ இதை வந்து என்ன செய்யும்? சரி நடந்துருச்சு, நடந்து போச்சுப்பா, எது இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், எது இந்த 16ஆம் நாள் சிறப்பாக பண்ணலாம். வேணா இந்த பணம் வருது இல்லை, ஒரு 10,000 20,000 எடுத்து வச்சு திதி வந்து முதல் வருஷம் திதி வருது இல்லை, அதை கொஞ்சம் சிறப்பாக செஞ்சிடலாம், அதை கொஞ்சம் சிறப்பாக வந்து செஞ்சிடலாம், அவ்வளோதானே. நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து வைக்கலாம் நடு வீட்டில்னா நான் அந்த திதிக்கு செய்வாங்கல்ல, அவன் ஒன்றும் போட்டுக்க போகிறது இல்லை, அதையும் யாராவது போட்டுக்க போகிறாங்க சொல்கிறேன் நான். இந்த மாதிரி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்போ யாரை குறை சொல்ல முடியும் சார்? நான் சொல்கிறேன், இங்கே வந்து இன்னும் பல பேர், பல ஆயிரக்கணக்கான, நல்லா புரிஞ்சுங்க, இங்கே 27,000 பேர் வந்து இருந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணவங்க வந்து 200 பேருன்னு சொல்கிறாங்க. அதில் சாதாரணமான காயங்களில் உடனே சிராய்ப்பு இதெல்லாம் பண்ணவங்க போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 100 பேர் அட்மிட் பண்ணி வைக்கிறாங்க. அந்த 100 பேரில் தான் 41 பேர் இறந்துருக்குறாங்க. அப்போது நல்லா புரிஞ்சுங்க, ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு கூட்ட நெரிசல் ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே யாருக்கும் காயம் ஏற்படாது. ஒரு 500 பேர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு கூட்ட நெரிசல் வருதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேருக்கு வந்து நகைக்கீரல், சிராய்ப்பு இது மாதிரி வரலாம். ஒரு 500 பேர் உள்ள கூட்டத்தில் உள்ளே புந்துட்டாருங்க, ஒருத்தருக்கு காலை மிதிச்சிட்டான், கையை மிதிச்சிட்டான், இதுதான் நடக்கும். அதே ஒரு 5,000 பேர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு கூட்ட நெரிசல் ஆகுது, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து டம்ப் பண்ண இடத்துல இருந்துச்சுனாக்கா அங்கே நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் 20,000 பேர் வந்து அந்த இடத்துல ஒரு கூட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்து உள்ளே வந்து சிக்கிக்கிட்டு மிதிப்படுறான்னு சொன்னால் அங்கே இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பேருக்காவது ஒரு குற்ற உணர்வு இருக்கும். நான் சொல்கிறது வெறும் 10,000 பேர், இங்கே 27,000 பேர் அப்ராக்சிமேட்டாக. அந்த 27,000 பேர் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் மிதிப்பட்டுருக்குறான், அதில் 41 பேர் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னால்
அந்த மிதிச்சவன் வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 500 பேரை தான் மிதிச்சிருப்பான் அந்த மக்களை. சரிங்களா? உயிர் போகிற அளவுக்கு மிதிக்கிறான்னு சொன்னால் ஒரு 500 பேர் அது வந்து அந்த மிதிக்கிற நபர்களுக்கெல்லாம் வந்து தன் காலில் வந்து ஒரு மனிதனுடைய உடல் இருந்து தெரியாதா? தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும், கண்டிப்பாக தெரியும். அவன்லாம் ஒரு குற்ற உணர்வு கூட இருப்பான். என்னையா இது, இந்த விசாரணை அந்த விசாரணைன்றானுங்க, செருப்பு தூக்கி அடிக்கிறது கூட க்ளோஸ்அப்பில் காட்டுறானுங்க, நம்ம ஒருத்தனை மிதிச்சுமே அது வந்து யாராவது ஃபோட்டோ கிட்ட எடுத்துகிட்டு இருப்பாங்களா அப்படின்றத அந்த மக்களுக்கே வந்து ஒரு குற்ற உணர்வோடு இருப்பாங்கன்ற நான். கிட்டத்தட்ட ஒரு 27,000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 100 பேர் மிதிப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் 100 பேர் மிதிப்பட்டு அதில் ஒரு 41 பேர் இறந்து போகிறான்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேருக்காவது அந்த ஒரு குற்ற உணர்வு இருக்கும். நாமளும் ஒரு மிதிச்சோமே, ஒரு மனுஷனை தான் நம்ம மிதித்தோம் அப்படின்ற ஒரு வந்து கண்டிப்பாக அங்கே வந்து குற்ற உணர்வு இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த நபர்களுக்கு என்னென்னா, நல்ல வேலைப்பா ஏதோ ஆச்சு போச்சு, நம்ம மேலே எதுவும் கேஸ் போடாமட்டா போதும் அப்படி யோசிக்கிறவனும் இருக்கிறான். இந்த 41 பேர்லேயே நம்ம மேலே எதுனா கேஸ் வருமா அப்படின்னு கூட சில பேர் வந்து அந்த மாதிரி மனநிலை கூட இருக்கலாம். அவங்கள பொறுத்தவரை கேட்டால் இன்றைக்கி பெரிய தொகை கிடச்சிருக்கு, இந்த தொகை மூலமாக நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் மாறுது அப்படின்னு கடந்து போகிறாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சட்டம் நீதி சொல்லுவாங்க, அரசு வந்து அன்று கொள்ளும். அரசு கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா விபத்தாக கடந்து போகலாம். சரிங்களா? விபத்து, அரசு வந்து இதை விபத்தாக கடந்து போகும். நீதியும் கூட பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு விபத்துன்னு கூட சொல்லி கடைசியாக முடிக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே என்ன சொல்லுவாங்க இல்லையா, வந்து ஒரு பார்வை இருக்குது கேட்டால் நீதிமன்றமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து மனிதர்களால் இயங்கக்கூடியது தான் நீதிமன்றங்களும். சரிங்களா? இன்னொரு பக்கம் கேட்டால் வந்து காவல்துறை வந்து கேட்டால் சட்டம் சார்ந்து செயல்படக்கூடியவங்க, அவ்வளோதான். இது எல்லாத்துக்கும் மேலே மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அங்கே மிதித்த நபர்களுக்கு தெரியும், நாம் வந்து ஒரு மனிதனை வந்து மிதித்தோம், அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா அப்படின்றது வந்து தெரியும். ஏன்னா அங்கே வேறு ஏதாவது ஒரு கட்டிடம் இடிபாட்டில் விழுந்து செத்தாங்கன்னா நீங்கள் சொல்லலாம். இறந்தவன் அத்தனை பேருமே கூட்ட நெரிசலில் மிதிப்பட்டு இறந்தவன். அப்போ அந்த மனிதர்கள்லாம் தெரியும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து நீதி தண்டிக்காமல் போயிடுச்சு, உங்களை சட்டம் தண்டிக்காமல் போயிடுச்சுனாலும் கூட மனசாட்சி உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். அது மனசாட்சி உள்ளவங்களுக்கு உறுத்தம். ஆனால் இங்கே மனசாட்சி இல்லாதவன் தானே இருக்கிறான். இப்போ கிட்டத்தட்ட 41 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு மனசாட்சி இருக்குன்றதே ஒரு கேள்வி ஆயிடுச்சு. இப்போது அதை தாண்டி இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த விபத்துக்கு காரணமான மனிதர்கள் யாருன்னு கேட்டால் விஜய் உட்பட இருக்கிற அந்த கட்சியை சார்ந்தாங்க. அவனும் மனசாட்சி இல்லாமல் தான் இருக்கிறான். அவனுக்கு டிஃபெண்ட் பண்ணக்கூடியவங்களும் மனசாட்சி இல்லாமல் தான் இருக்கிறானுங்க. இதில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் வந்து நெஞ்சில் ஈரம் இருக்கிற நம்ம மாதிரி ஆட்கள் தான் இதை வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். இன்னும் எத்தனை நாளைக்கு நாமளும் பேசுவோம்? இன்னும் ஒரு 10 நாள், 1 மாதம், 2 மாதம் போதும். ஏன்னா அந்த மக்களே இயல்பாக எடுத்துக்கிட்டாங்க. அப்படி தான் போயிடும். நான் மீண்டும் கூட நான் சொல்லுவேன் சார், இந்த இடத்த சொல்லுவேன், இது வந்து நமக்கு ஒரு பாடம். இதிலிருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த உயிர் வந்து இந்த கூட்ட நெரிசலில் நம்ம இந்த மாதிரி பலியாகக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த அரசியல் கட்சியெல்லாம் இந்த ரோட்டில் போய் நின்று இந்த ரோட் ஷோ பண்ணுறதுக்கோ அல்லது இந்த மாதிரியான கூட்டங்களை நடத்துறதுக்கோ தடை விதிக்கணும். கண்டிப்பாக அதை வந்து நம்ம செய்யணும். கூட்ட நெரிசல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இல்லை சார், காலகாலமும் நடந்துகிட்டு இருக்குது. எல்லாம் இது வந்து இன்றைக்கி மகாமகம் நடந்தது. சாலிகிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய்க்கு தொண்டையில் காலை வச்சுட்டு போய் வந்து வாங்கினான். 2000 ரூபாய், வெறும் 2000 ரூபாய் பணத்துக்கு ஒருத்தர் காலில் தோணுன்னா அப்போ இந்த 40,000த்துக்கு வந்து எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு பாருங்கள். வெறும் 2000 ரூபாய்க்கு தொண்டையில் காலை வச்சுட்டு போய் வாங்குறான் சக மனிதன். அப்போ இந்த 40,000 ரூபாய்க்கு அங்கே ஏன் இந்த மக்கள் இப்படி பேச மாட்டாங்க? அப்போ வந்து இங்கே வந்து பணம் வந்து இவங்களை மாற்றுது. அப்போ இறந்து போனவங்களை இப்போ எல்லாரும் கேட்டாங்க சார், அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டா சட்டம் அந்த வேலையை செய்யணும்ல. அவங்க சொல்கிறாங்க சார், நீங்கள் யார் மேலே நடவடிக்கை, இப்போ நாங்கள் ஒருத்தர் கொலையே பண்ணிடுறாங்க சார், அந்த கொலையில் பாதிக்கப்பட்ட இறந்து போனவுடைய வந்து அவங்க உறவுக்காரங்க யாரோ சொந்த பந்தங்க எல்லாம் சேர்ந்து கேட்டால் நடவடிக்கைலாம் எதுவும் எடுக்க வேண்டாங்கன்னு சொன்னால் விட்டுருமா சட்டம்? கொலை செய்யப்பட்ட நபர் எதுக்காக கொலை செய்யப்படாது, யாரால் கொலை செய்யப்படாது, அந்த சட்டம் அந்த வேலையை செய்யணும்ல. அது மாதிரி தான் இதுவும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விஜய் நல்லவர் சொல்கிறாருன்றதுனாலே வந்து நம்ம விட்டுறக்கூடாது. இது உள்ளப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்றதை வந்து விசாரணை பண்ணி இது யார் மேலே தவறு இருக்குன்றத நடவடிக்கை எடுத்து இனி எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்டிக்கிறதுக்கும் தண்டிக்காத போகிறோம், மனசாட்சி தண்டிக்கும். அது யாராக இருந்தாலும், அது விஜயாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் இந்த மரணங்களுக்கு யார் காரணம் அப்படின்றது வந்து தெரிய தான் போகுது. ஒரு சிலர் கேட்டாங்களே யாரோ, இந்த 41 படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு வந்து பனையூர் ஆஃபீஸ்லேயே வச்சுட்டு அது மாலை மரியாதை செஞ்சுருக்கணுமே. இது யார் செய்வாங்க? யார் செய்வாங்க? மனசாட்சியோட செய்வான். இந்த 41 பேர் இப்போது உங்களுக்கு தெரியுமா சார், கும்பகோணத்தில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபயர் ஆகி அந்த 99 பிள்ளைகளும் ஏதோ இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 100 பிள்ளைகள் வந்து இறந்துட்டாங்க.
அந்த இறந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய ஃபோட்டோ வச்சு மாலை மரியாதை செய்வாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷமும் செய்வாங்க. கிட்டத்தட்ட வந்து இந்திய அரசியல் வரலாற்றிலேயே வந்து ஒரு அரசியல் தலைவர் தாவேகா தொண்டர்கள்லாம் விஜய் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு, இரங்கல் தெரிவிக்கணும்னு சொல்லி. சார் அது இரங்கல் என்ன தீபாவளி கொண்டாடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. இவன் நான் மனசாட்சியோட சொல்லுங்க. அப்புறம் எனக்கு ஏதாவது கோவம் ஆயுத பூஜையை கும்பிட்டானுங்க. அவன் கூட அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான், சஞ்சீவின்னு ஒருத்தர் இருக்கிறான். இது போட்டு கிழிகின்னு சொன்னாங்க சிங்கம் அப்படிலாம் டைலாக் விட்டுவான். அவன் யாரு அந்த சஞ்சீவின்றவருக்கான சிங்கம்னு ஒரு டைலாக் விட்டுவான் சார். அவன் யார் விஜய இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் சிங்கம் அப்படின்னு சொன்னான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தீபாவளி கொண்டாடிட்டு போட்டோ வெளியிடுறான். இதில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் வந்து வெற்று அறிக்கை. அந்த உண்மை குறைஞ்சபடி இதெல்லாம் சொல்லி செய்யக்கூடிய விஷயமே இல்லை சார். நீங்கள் வருத்தம் தெரிவிங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரிய நேரத்தில் பணத்தை நிவாரண நிதி கொடுங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாலை மரியாதை போடுங்கன்னு சொல்லணும். ஸோ இது எல்லாம் என்ன? இதெல்லாம் வந்து இவங்க அரசியல் கட்சியை நடத்த தெரியல இவங்களுக்கு. சும்மா வந்து ஒரு வியூகம் அமைப்பால் போட்டு அவனும் ஏதோ ஒரு வியூகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணுறான். இந்த தருதலைகளை வச்சுக்கிட்டு 4 பேர் டிவியில் பேச வச்சுட்டு 4 பேர் யூடியூப்பில் பேச வச்சுட்டு இவனுக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறானுங்க. ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து ஒரு கட்சியை வந்து கரெக்டாக முறையாக வழி நடத்த தெரியலைன்றத வெட்ட வெளிச்சமாக ஆயிடுச்சு. கண்டிப்பாக. அப்போ நீ தேர்தலில் நின்னா என்ன? ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன். இன்றைக்கி நான் இல்லைனாலும் இன்னொருத்தர் இல்லை வேறு யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிராண்டை கிழிப்பாங்க. உன் டைலாக் தான் இது. ராதாரவியை பார்த்து ஒரு டைலாக் பேசுவார் பாருங்க. உன் பிராண்டை கிழிக்கிறதாண்டா எங்கள் வேலையேன்னு சொல்லுவார்ல. இப்போ கிட்டத்தட்ட உங்கள் பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு தொங்குது. விஜயோட பிராண்டு கிழிச்சு தொங்குது. அவ்வளோதான். நீங்கள் விஜய்க்கு உண்மையிலேயே ஒரு பேராதரவு இருந்ததுனாக்கா இந்நேரம் ஒரு வீட்லேயும் கொண்டு போய் இல்லை இந்த பணத்தை கொடுத்துருக்கலாமே. கடைசியில் நீங்கள் எங்கே வந்தீங்க? வீட்டுக்கு போய் பணத்தை கொடுக்குவானா? நம்ம என்ன செய்யலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மண்டபம் அரேஞ்ச் பண்ணிட்டு மண்டபத்தை கொடுக்குறாங்க. மண்டபம் யாருமே கொடுக்கவே இல்லையா? மண்டபமே கொடுக்கணும்னா அரசுக்கிட்ட கேட்டிங்கன்னா அரசே கூட அந்த வேலையை செஞ்சோம். நீங்கள் அரசுக்கிட்ட நீங்கள் அரசை நம்பலை. நீங்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஏதோ ஒரு காரணம் கேட்டால் நீங்கள் அங்கே போகிறதுக்கு நம்ம மண்டபம் தரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து க்ரீன் லைன் கேட்குறேன். அதுதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக வந்து அடுத்த கட்டம் எப்படி கொடுக்கணும் கேட்டினா அதுக்கப்புறம் கேட்டினா ஆன்லைன்லேயே அனுப்பிச்சு இதை நீ என்றைக்கோ செஞ்சுருக்கலாமேன்றேன். என்றைக்கோ செஞ்சுருக்கலாம். அப்போது உங்களுக்கு என்னென்னா ஒரு நார்மலான ஒரு அரசியல் கட்சி கொண்டு போக முடியாது. இப்போ எப்படி எம்ஜிஆர் எப்படி கொண்டு போனார், விஜயகாந்த் எப்படி கொண்டு போனார், ஜெயலலிதா அரசியல் கட்சி எப்படி கொண்டு போகிறாங்க, திமுக அந்த மாதிரி உங்களால் வந்து நார்மலாக உங்களால் கொண்டு போக முடியல. காரணம் என்னென்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் நினைக்கிறேன்னா விஜயோட ரசிகர்கள் கிடையாது. சில பேர் சொல்கிறாங்க. அது ஒருத்தர் என் நண்பர் சொன்னார், சார் எல்லாரும் தப்பாக புரிஞ்சுனாங்க. விஜய் நடிகனாக பார்க்க வந்த கூட்டம் தானே தவிர விஜய் ரசிகர்கள்ன்றது தப்புன்றார். இது எத்தனை பேருக்கு புரியும் சொன்னால்? விஜயை பார்க்க வந்த கூட்டம், விஜய் என்ற நடிகனை வந்து மகா நடிகனை, மெகா நடிகனை, சூப்பர் ஸ்டாரை இன்னும் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் போட்டுங்க, அவனை பார்க்க வந்த கூட்டம். விஜய் ரசிகர்கள் கிடையாது. குறிப்பிட்டு விஜய் ரசிகர் மன்றத்தை சொந்தனோ இல்லை விஜய் ரசிகர்லாம் கிடையாது. விஜய் என்ற நடிகனை பார்க்க வந்த கூட்டம், அவ்வளோதான் சொல்கிறார். அதில் விஜய் ரசிகர்களும் இருப்பாங்கன்னா இருப்பாங்க. விஜய் மக்களுக்கு அவன் எங்கேயோ ஒரு மூலையில் இருப்பான். அவனை கூட முழுக்க முழுக்க நடிகனை பார்க்க வந்த ஒரு கூட்டம் சார். அதில் வந்து இந்த சம்பவம் நடந்ததுனால எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு வந்து அரசியல் எதிர்காலன்றதுலாம் எனக்கு தெரியல. சரி, வாய்ப்பே கிடையாது. வேணா ஒன்று பண்ணலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா இனிமேல் வந்து விஜய் வந்து முழு நேர அரசியல்வாதியாகி வந்து ஒரு மாவட்டத்துக்கும் நிர்வாகிகளை கட்டமைப்பு எல்லாம் போட்டு ஒரு மாவட்டத்துக்கும் போய் இவர் வந்து கேட்டிங்கன்னா இவர் நேராக போயிட்டு ஒரு கல்யாண மண்டபம் அங்கேயே வச்சு அங்கே கட்சியை வந்து வலுப்படுத்தி அங்கே ஒரு பெரிய தொண்டர் படையை உருவாக்கி இது வந்து அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு 2031 இவர் முதலமைச்சர் ஆகணும்னா அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்லாம் நீங்கள் செய்யணும். இதெல்லாம் பண்ணால் வேணால் வரலாம். மற்றபடி இப்போ இருக்கிற கூட்டத்தை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பவே முடியாது. நாளைக்கு வந்து யார் போனாலும் இந்த கூட்டம் வரும். சின்ன சின்ன நடிகர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் போனால் கூட பிரச்சாரத்துக்கு போனால் கூட அந்த கூட்டம் வரும். பார்ப்போம் சார். இன்னும் குறுகிய காலம் தான் இருக்குது தேர்தலுக்கு. விஜய் நிற்கிறாரா இல்லை சிஎம் ஆகிறாரா என்னன்னு பார்ப்போம். நேர்தலுங்கிறதுக்கு மிக்க நன்றி சார்.